நாளும் கோளும் என்ன செய்யும்? நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுள முருக பெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க, கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. இப்ப பார்க்கக்கூடிய பலன் எப்படி? இப்ப பார்க்கக்கூடிய பலன் ஆவணி மாத பலன். பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு இந்த ஆவணி மாசம் தொடங்குங்க, எல்லாமே வெற்றியா மாறும். ஏன்னா ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே தெரியும், முக்கியமான விசேஷம் விநாயகர் பெருமானுடைய சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்குது. ஆவணி மாசம் 28ஆம் தேதி எல்லா விநாயகர்களும் கண்டிப்பாக நம்ம விநாயகரை கண்டிப்பா வழிபாடு பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆவணி மாசத்துல எந்த சுபகாரியம் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். எப்படா ஆடி முடியும், எப்படா ஆவணி முறக்கும், நம்முடைய குலதெய்வம் வீட்டை தேடி வரக்கூடிய மாசம் ஆவணி மாசங்க. ஏன்னா கால சக்கரத்துக்கு சூரியனும் கேதும் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமே இந்த ஆவணி மாதம். எல்லாரும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் திரும்ப சொல்றேன், உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துக்கிட்டு இந்த மாசம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கரெக்டா உங்களுக்கு நான் பதிவு பண்றேன். அன்பார்ந்த மிதுன ராசி என்பவர்களே, பொதுவாக மிதுன ராசி காலச்சக்கரத்தின் 3வது ராசி தான் மிதுன ராசி. எப்பவும் பாருங்க, நல்ல ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு. எப்படி இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது. மிதுன ராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் மிதுன ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எப்படி நல்ல அன்பான குணம், எல்லாருமே அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க மிதுன ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போகணும், எந்த காரியத்தை எப்படி செய்யணும், திறமையை காட்டக்கூடிய ஒரே ராசி மிதுனம் மட்டும்தாங்க. இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது. எல்லாருமே ஒரு வழிநடத்தக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குதுங்க. மிதுனத்தை பொறுத்தவரை உங்களுடைய பிரச்சனைய உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும், அந்த அளவுக்கு மைண்ட் உங்கள்கிட்ட ஷார்ப்பா இருக்கு. அதை கரெக்டா நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம். நீங்க எல்லாருமே இந்த ஆவணி மாசம் கண்டிப்பா பிள்ளையார் சொல்லி போட்டு புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு பாருங்க, நிறைய ஒரு மாற்றம் இருக்கும். இனி எல்லாருமே இந்த ஆவணி மாசத்துல ஜாதகம் எடுத்து பார்த்துக்கணும். ஏன்னா விநாயகர் பெருமான் பிறந்த சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி இந்த மாசத்துல வருது. புதுசா ஆரம்பிச்சு பாருங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். எல்லாருமே ஜாதகத்தை பார்க்கணும். உங்க புதுசா உள்ள எல்லாருமே உங்க பிறப்பு ஜாதகம் எடுத்து பார்த்துக்கிட்டு மூவ் பண்ணா கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் வரும். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான யோகம் இருக்கு. கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலே பாருங்க, செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, செவ்வாய் பகவான் உங்க ராசி மேல உட்காந்துருக்காரு. எதுக்குமே பயப்படாதீங்க, ஏன்னா அவர் அங்க இருக்கும்போது பயமே இருக்கக்கூடாது. அடுத்த குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்சத்துல உட்காந்துருக்காரு. 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் கேது புதன் 3 கிரகம் சேர்ந்து இருக்கு. 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீசமாயி உட்காந்துருக்காரு, மறந்துடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு. இதுல 2 கிரக பயிற்சி வருதுங்க. நம்பர் 1, 6ஆம் தேதிக்கு அப்புறம் கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு வருவார் புதன். புதாதித்ய யோகம் கரெக்டா 20ஆம் தேதி வரை இருக்குங்க. ஆகஸ்ட் கரெக்டா ஆவணி மாசம் 6ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு ஆவணி மாசம் 20ஆம் தேதி வரை புதாதித்ய யோகம் ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்ந்து புதன் உட்காந்துருப்பாரு உங்க ராசி அதிபதி. நல்லா மறந்துடக்கூடாது. இதை ஏன் சொல்றேன்னா, உங்க ராசி அதிபதி பலமாகிறாரு. சூரியன் புதன் கேது 3 கிரகம் ஒண்ணு கொடுது. அடுத்து 20ஆம் தேதிக்கு அப்புறம் கண்ணில வந்து உச்சமாகிறார் யார்? உங்க ராசி அதிபதி. மறந்துடக்கூடாது. எப்ப? ஆவணி 20. நான் சொல்ல தமிழ் தேதி மட்டும் தான் இருக்கணும், ஆங்கில தேதி போவே கூடாது. ஆவணி 20 புதன் உச்சத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஆவணி 17, இப்படி ஆவணி 17 சுக்கிரவான் ஆட்சி பலம் சொந்த வீட்டுல. இவ்வளவு கிரகம் இங்க யோகம் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் சொல்ல முடியுது. இல்லைன்னா சொல்லவே முடியாது. ஏன்னா புதன் வக்ரத்துல இருந்தாரு. நீங்க எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போகாத ஆளே இருக்க முடியாது. நீங்க கேட்டுக்கங்க, எத்தனை பேர் மிதுன ராசியை பிறந்தாலும் கேட்டு பாருங்க. மேக்சிமம் சளிக்கோ தலைவலிக்கோ இந்த 2ஆம் இடம் சம்பந்தமா நீங்க மெடிசன் எடுக்காம இருக்க. 2ஆம் இடத்துல என்ன இருக்கு? கண்ணு, காது, மூக்கு, தொண்டை, சளி, சுவாச பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு நீங்க மெடிசன் சாப்பிடாம இருக்க முடியாது. நீங்க செக் பண்ணியே பாருங்க மிதுனத்தோட ராசியை பொறுத்தவரை. இல்லைன்னா வருமான பொருளாதார தரங்களை சந்திச்சிருக்கணும். எப்படி வருமான பொருளாதார தரங்களை சந்திச்சிருக்கணும். சகோதர சகோதரியோட ஒரு மன வருத்தத்தை, ஒரு சண்டையோ வம்போ பிரச்சனையும் நீங்க பார்த்துருப்பீங்க. இல்ல உங்க மேல டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை பக்கத்து வீட்டுல வந்திருக்கும். இல்ல தாய் தகப்பனுக்கு யாருக்காச்சும் ஒரு விரைய செலவு வந்து காட்டியிருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துங்க, இதுல இல்லைன்னு சொல்ல முடியாது. வண்டி வாகனம் வீண் செலவு வச்சிருக்கோம். வேலை உத்தியோகத்தை நம்ம மாத்தலாமா, வேலையை விட்டு நம்ம போயிடலாமா, வேலையை ரொம்ப கஷ்டமான 45 நாள் உங்களுக்கு புளிஞ்சு மேல அதிகாரி கீழே போடுறான். 10 கம்பெனி 20 கம்பெனிக்கு நான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன், இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல. இதை நான் ஏன் சொல்றேன்னா, அந்த புதன் வக்கரமான புதன் இந்த வேலையை செஞ்சுச்சு 1 மாசத்துக்கு முன்னாடி உங்க லைஃப்ல
கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வம்பு இருக்கு, வெளிநாட்டுல வேலை ட்ரை பண்றேன், வெளியூர்ல ட்ரை பண்றேன், இந்த விசா பிரச்சனை இருக்கு, சொந்த குடியுரிமை பிரச்சனை இருக்கு, எனக்கு நல்ல காலம் பிறக்காதா அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனது கரெக்டான ஒரு முடிவு இல்லாம மன குழப்பத்துக்கு ரொம்ப ஆளானது யாருன்னா மிதுன ராசி. நீங்க எத்தனை பேர்கிட்ட கேட்டு பாருங்க, இதுல மறுப்பே அவங்க சொல்ல முடியாது. கணவனை ஒற்றுமை, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் சரி நீங்க கேட்டு பாருங்க, இதுல எதுவுமே அவங்க மறுப்பு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தரங்களை சந்திச்சது யாருன்னா மிதுன ராசிக்காரன். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து மிதுன ராசிக்காரங்க இப்ப சூப்பரா சொல்லுவாங்க, நான் நெஞ்சு நிமித்தி சொல்லுவேன், உங்களுக்கு எல்லாமே லக்குங்க, உங்களை யாருமே அசைக்க முடியாது, உங்களை எதிரியே வந்தாலும் அவனை அடிச்சு தூசம் நீ தூக்கி போட்டுருவீங்க கீழே. அந்த அளவுக்கு ராஜயோகம் இருக்கு உங்களுக்கு, மறந்துடக்கூடாது. ராஜ கிரகத்தோட சேர்ந்து நீங்க உட்காந்துருக்கீங்க. எத்தனாம் தேதி வரை? 20ஆம் தேதி வரை, ஆவணி மாசம் 20ஆம் தேதி வரை நீங்க ராஜ கிரகத்தோட சேர்ந்திருக்கீங்க. தைரியமா மூவ் பண்ணுங்க. 3ஆம் இடத்து சூரியன் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், வருமானத்துல எந்த ஒரு குறை இல்லாம எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை பேஸ் பண்ணி நீங்க வெளியில ஜெயிக்க போறீங்க. புதனும் அங்கதான் இருக்கிறார். புதனும் அங்கதான் இருக்கார். சூரியனும் மக நட்சத்திரம், கேதுவும் சுயசாரம். பாருங்க, சூரியனும் சுயசாரம், கேதுவும் சுயசாரம், புதனும் சுயசாரம். இது சரியான்ற லக்கு. கொஞ்சம் 17க்கு அப்புறம் சுக்கிரனுடைய சாரத்துல சூரியன் இறங்கும். உங்க ராசி அதிபதியும் பூரத்துல போவாரு. கவலையப்படாதீங்க. நீங்க மனசுக்குள்ள என்னென்ன ஆசை வச்சிருக்கீங்க எல்லாமே நடக்க போகுது. வருமானம் போட்டாதான் கடனை கொஞ்சமாச்சு அடைப்பீங்க. எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் ஆல்ரெடி லோன் சாங்ஷன் ஆயிருக்கும். அது வீட்டு லோனோ, ஹவுஸ் லோனோ, தொழில் லோனோ, எந்த லோனோ இப்ப மூவ் பண்ணி பாருங்க. அரசாங்கம் மூலமா நல்ல வெற்றி வரும். அரசாங்க வேலை எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் அரசாங்க வேலையை ட்ரை பண்ணிடணும். கண்டிப்பா ட்ரை பண்ணணும். பக்கத்துலதான் வேலை இருக்கு, ரொம்ப தூரத்துல இருக்குது. அரசியல், அரசாங்கம் ரெண்டுலயும் நீங்க லக்கா இருப்பீங்க. உங்களை யாருமே அடிச்சுக்க முடியும். எதிரி அடிச்சு தும்சம் பண்ணிருவீங்க. மிதுனத்துல பிறந்தவங்க இப்ப எதாவது சொல்லல, ராஜ கிரகத்தோட சேர்ந்து உட்காந்துருக்கீங்க. ராஜ வாழ்க்கை வாழ்றது யாருன்னா நீங்க தான் வாழ போறீங்க. மிதுனத்துல பிறந்தவங்க கண்டிப்பா 100% வாழ போறான்னு சொல்லுங்க. வேலை பார்க்குற அதிகாரிட்ட ஒரு ப்ரொமோஷன் வரும், வெளிநாடு யோகம் வரும், படிப்பு கல்வி இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். தொழில் ரீதியா நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. புதுசா தொழில் பண்ணக்கூடிய ஏதாவது பார்த்து தொழில் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். வேலை கிடைச்சா கிடைக்கல, இப்பெல்லாம் கிடைக்க போகுது. உங்களை ஆவணி மாசம் 30ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா வேலை உத்தியோகம், 31 ஆவணி 31 உங்களுக்கு வேலை உத்தியோகம் வரும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேலைக்கான அதிபதியான செவ்வாய் பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் எப்படி? செவ்வாய் பகவான் நட்சத்திரம் புதனுடைய குருவுடைய புனர்பூசத்துல கரெக்டா இறங்குவார் உள்ள. கரெக்டா பாத்தீங்கன்னா கரெக்டா ஆவணி மாசம் 17ஆம் தேதி இறங்குறாரு. 17ஆம் தேதி வரை 9ஆம் வீட்டு ராகுடைய சாரத்துல இருக்கலாம். நல்லா 9ஆம் வீட்டு சாரத்துல இருக்கலாம். வேலை உத்தியோகம் நல்லா ப்ரமோஷனான வேலை, கடன் இருக்காது, பகை எல்லாத்துலயும் நீங்க ஜெயிக்கக்கூடிய யோகம் வருது. இந்த விசா பிரச்சனை, சொந்த உரிமை எல்லாமே சரியாகும். பெருங்கொண்ட பணம் கிடைக்கும். நான் சொல்றேன், உங்க அப்பா சொத்தோ தாத்தா சொத்தோ எந்த ஒரு வழக்கு இருந்தாலும் சரி அந்த வழக்கு எடுத்து நடத்தி பாருங்க, ரிசல்ட் சூப்பர். திருமண வாழ்க்கை எந்த ஒரு தலைமை என்னால சொல்ல முடியாது, நான் சொல்லவும் மாட்டேன். திருமணம் பண்றதை நிறைய பேர் மிதுன ராசிக்காரன் தான் பண்ணுவாங்க, வேற யாரும் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்க பாருங்க, நீங்க பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா அவங்க ராசி கேட்டு பாருங்க, மிதுன ராசியா இருப்பாங்க. நீங்க ஏன்னா செக் பண்ணிக்கோங்க. வீடு கொடுத்த அதிபதி குரு உச்சத்துல எப்படி? 2ஆம் இடத்துல குரு உச்சமா, 7 கோடி 2ஆம் இடத்துல உச்சமா தான் கல்யாணம் நடக்காதா? அது யாருடைய சாரத்துல நிக்கிறாரு தெரியுமா? ஏன் கல்யாணம் நடக்குதான்னு சொல்றேன் தெரியுமா? புதனுடைய சாரத்துல போறாரு. எப்படி? புதனுடைய நட்சத்திரத்துல, ஆயிலி நட்சத்திரத்துல இந்த குரு போறதால கல்யாண யோகத்தை சூப்பரா அமைச்சு கொடுப்பார். வீடு கொடுத்த அதிபதி உச்சமாகிறார். எப்ப? கரெக்டா 20ஆம் தேதிக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சிடும். அரசாங்க மாப்பிள்ள வருவாரு. அரசாங்கம் ஒரு தலைமை பொறுப்புல உள்ள மாப்பிள்ள கண்டிப்பா வருவாரு. இல்ல தலைமை பொறுப்புல ஒரு பொண்ணு, அரசாங்க வேலை பார்க்குற பொண்ணு வரும். இல்ல தலைமை வேலை பார்க்குற பொண்ணு மனம் மகளா வரும் வீட்டுக்குள்ள. நீங்க செக் பண்ணியே பாத்துங்க. ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் திருமண யோகம் சூப்பரா இருக்கு. மாமனார் மாமியார் ஒரு நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு சொல்றேன், தாய் தகப்பனுடைய உறவு நல்லா இருக்கும். உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த்ல இருந்து நல்லா சேஞ்ச் கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்கணும், வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். நிறைய ஒரு மாற்றம் இருக்கு. இப்ப எடுங்க, லாட்ரி சீட்டை எடுத்து பாருங்க, நீங்க அடிக்கலாம் திருப்பி கேளுங்க. 100% எல்லாருமே மிதுன ராசிக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும் லாட்ரியும். நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த நம்பர்னு யோகமான நம்பரை பார்த்துக்கிட்டு எடுங்க. சம்பந்தம் எல்லாமே எடுத்து இங்க லாட்ரி சீட் எடுத்து அடிக்காம போயிடக்கூடாது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருக்கு, அந்த கிரகத்தை கரெக்டா நம்பர் பிளான் பண்ணி போட்டீங்கன்னா அந்த தேதி அந்த கிழமையில போட்டா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லா வழியிலும் சொல்றதா, நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு லாட்ரி யோகத்தை யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுக்கான நேரம் உங்களுக்கு இப்ப இருக்கு ராஜா. வீடு கொடுத்த அதிபதி உச்சத்துல போய் நிக்க போறாரு. குருபவன் நேரம் அந்த ஸ்ட்ரெயிட்டா 10ஆம் இடத்தை பார்க்க போறாரு. 2ஆம் இடத்துல குரு இருந்து நேரம் 8ஆம் இடத்துல திடீர் யோகத்தை வேற பாக்குறாரு. இவ்வளவு விஷயம் இருக்கிறதுனால சொல்றேன், புதனுடைய நட்சத்திரம் அந்த குரு போறதெல்லாம் காசு பணம் வரப்போகுது. வீடு கட்ட போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க, இதெல்லாம் நடக்க போகுது. நோட் பண்ணி வச்சுங்க. மேல் படிப்பு, பட்ட படிப்பு, படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கழித்து நீ கவலைப்படாத, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். உடல் ரீதியா எந்த ஒரு மருத்துவ சொல்லணுமே இல்ல. இப்ப நட்சத்திரத்துக்குள்ள நான் போயிடுறேன். முதல் நட்சத்திரம் கரெக்டா பாருங்க, மிருகசீடம். எதுக்குமே பயப்படாதீங்க.
இனிமே பயந்தீங்கன்னா எதுவுமே எந்த காரியம் சாதிக்க முடியாது. நீங்க பயத்தை இப்போ தூக்கி எறிங்க, நல்ல அறிவிஞானம் இப்போ வரும். வீட்டுல ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம், திருமணம் பண்றது நீங்க நிறைய பேர் பண்ண போறீங்க. வீட்டுல நல்ல காரியம் நடக்கும், நல்ல விஷயம் நடக்கும், படிப்பு நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் இருக்கும், வெளியூர் யோகம் இருக்கும், தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது. நிறைய இதுக்கு முன்னாடி ரொம்ப செலவு, நிறைய பிரச்சனையை பார்த்தது யாரா மிருகசீரன். நீங்க கேட்டுப்பாங்க, நமக்கு எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரா மிருகசீரன் தான். நீங்க மிஸ் பண்ணதீங்க, உங்க ஜாதகம் இப்போ எடுத்து பாத்துங்க. இப்போ ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் நிறைய இருக்கு. மெயினாக அந்த யூனிஃபார்ம் வளர்ப்பு அனைவரும் நல்லா இருக்கும். கட்டிடம் சார்ந்த துறை, மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் எதா இருந்தாலும் டாப்பா போவீங்க. மெயினா வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கலாம், நல்லா டாப்பா இருக்கு. பாத்துங்க பலன். யாரு மிருகசீரத்தை சொல்றேன். அடுத்து திருவாதிரை வச்சிருப்பாங்க, ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும். இப்பதான் நீங்க ராஜா, உங்களை யாருமே அசைக்க முடியாது. இப்ப கோவங்க டக்கு டக்குன்னு வரும் பாருங்க, தைரியத்தை விட மாட்டேங்க பாருங்க. ஏன்னா ராகு போகக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம், செவ்வாய் நட்சத்திரம். அந்த செவ்வாய் அதிபதி உங்க ராசி மேல உட்காந்துருக்காரு. கவலையே படாதீங்க, எல்லாமே லாபம், வருமானம், வேலை உத்தியோகம், வெளிநாடு வெளியூர், பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், நல்ல ஒரு அன்பு, பாசம், எல்லாமே குடும்பத்துல ஒரு அனுநியம், எல்லாமே நல்லதான் நடக்கும். யாரு திருவாதிரையில எத்தனை பேர் பிறந்தாலும் சரி, அவங்களுக்கு லக்கு இப்ப இருக்குது. வீடு கொடுத்த செவ்வாய் உங்க ராசி மேல, ராகு போகக்கூடிய நட்சத்திரம் அவிட்டத்துல. அதனால இங்க பலன் இருக்கு, நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. யாரு மெயினா அந்த திருவாதிரையில பிறந்த எல்லாத்துக்குமே நீ தைரியமா இருங்க. வீடு வாங்கணுமா, இடம் வாங்கணுமா, பூமி வாங்கணுமா, வண்டி வாங்கணுமா, வாங்கணுமா, வேலை மாற்றணுமா, தொழில் மாறணுமா, எல்லாமே மாத்திங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து திருவாதிரை தான். இப்ப லக்கு அடிக்கிறது திருவாதிரை தான். பாத்து அடுத்து புனர்பூச நட்சத்திரம், ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நாகரிகமான குணம் நிறைய இருக்கும். கவலையப்படாதீங்க. புனர்பூச நட்சத்திரம் எல்லாத்துக்குமே டாப்பா இருக்கு இப்ப பலன். வீடு வாங்கணுமா, இடம் வாங்கணுமா, வண்டி வாங்கணுமா, வாகனம் வாங்கணுமா, வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, எல்லாமே நடக்க போகுது. ஏன்னா இப்பதான் புதன் வக்ர நிவர்த்தியானார். புதனுடைய நட்சத்திரம் இந்த குரு போறார். கவலையப்படாதீங்க, செம்ம லக்கு. வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர், ஐடிஎஃப், பேங்க்ல வேலை போறவங்க, கமிஷன் வியாபாரம், எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். என்னால நான் கெட்டதே சொல்ல மாட்டேன்னா, புனர்பூசத்துக்கு இனிமே கெட்டதே வராது. நீங்க தயவு செய்து எல்லாருமே உங்க ஜாதகத்தை இப்ப இனிமே எடுத்து பாருங்க. ஏன்னா நிறைய நல்ல யோகங்கள் அதிகமா சான்ஸ் இருக்கு. வேலையில நல்லா இருக்கு, திருமணத்துல நல்லா இருக்கு, படிப்புகள் நல்லா இருக்கு, எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா இருக்கு. வரக்கூடிய ஆவணி மாத பலன் மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.